மீண்டுமாக இந்த கடைசி நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 2007 தமிழகமே வரமாட்டேன் என்று சொல்லி முழு வருடத்திலும் தமிழகம் வராமல் வட இந்திய பகுதிகளிலே சுற்றி திரிந்து ஊழியர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் மீண்டும் வந்தபோது சென்னை மக்களின் தாகம், சென்னை மக்களுடைய வீரியம் என்னையும் தட்டி எழுப்பும் வண்ணமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்தில் சேர்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், என்னோடு கூட பணிபுரிகிற அநேக மிஷனரிகளை தாங்கி வருகிறீர்கள். வேறு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதபடினாலே இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். எங்களோடு கூட பணி செய்கிற அத்தனை மிஷனரிகளையும் இந்தியர்களே தாங்கி வருகிறார்கள் என்பது எத்தனை மேலான ஒரு காரியம். அல்லேலூயா. சிலர் தவறாக எங்களை குறித்து சொன்னாலும் தேவன் அறிவார். இந்திய ஜனங்களின் எழுப்புதல் இந்திய தேசத்தை சந்திக்க போதுமானது என்பதை என்னோடு கூட இருக்கிற அனைத்து ஊழியர்களும் அவர்களால் தாங்கப்படுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த முறை நான் உங்களை எப்படி சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் கொல்லப்பட்டு விடலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை இயேசு வந்து விடலாம், அது எல்லாருக்கும் ஆனந்தமான காட்சி. ஒருவேளை நான் வரக்கூடாது என்று ஜெபிக்கிறவர்கள் இங்கே உண்டு. நான் தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் போன வாரத்தில். அங்க 2 இடங்களிலே அகஸ்டின் ஜெபக்குமார் தூத்துக்குடிக்கு வரக்கூடாது என்று உபவாச ஜெபம் நடத்தினது எனக்கு தெரிந்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதுதான் சரியான அடையாளம் எழுப்புதலுக்கு என்று. அல்லேலூயா. ஆகையினாலே அப்படிப்பட்டவுடைய தடை என்னை ஒருவேளை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் நான் என்னுடைய வேலையை செய்து விட்டேன், நீங்கள் இருக்கிறீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அது உங்களிலே நிறைவேறுவதாக. இன்றைய வசனத்துக்காக தேவனை நோக்கி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கும் இடவிட வேண்டும் என்று சொல்லுவோம். தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் மாவலிய கோரமான பொன்மன் சிலுவை மீதினில் நான் போக தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உம
வல்லமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதன் ஆக செய்யும் தேவனே நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 3 நாட்களாக வராதவர்களும் இன்றைக்கு இருப்பீர்கள் என்கிற காரியத்தை உணர்ந்தவனாக, கடந்த 3 நாட்களிலே நான் பேசின செய்திகள் சீக்கிரத்திலே உங்கள் கைகளிலே கிடைக்கும்படியாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்பதை சொன்னாலும், அந்த செய்தியின் தொகுப்பை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த 4வது நாள் செய்தியிலே என்னோடு கூட நீங்கள் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக கடந்த நாட்களிலே பேசின சில காரியங்களை 2 நிமிடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போக முன்னதாக, நாம் இந்த நல்ல நாட்களிலே இருந்தாலும் தேவனுடைய சபையையும் தேவனுடைய மக்களையும் தேவனுடைய ஊழியங்களையும் தேவனுடைய பரிசுத்தவான்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி, அவைகள் அகற்றப்பட்டால் இந்த தேசத்தை தேவனுக்கென்று சுதந்திரிப்பது மிகவும் எளிதானது என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதற்கு அஸ்திவாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தையும் யூதாவின் புஸ்தகத்தையும் இணைத்து நான் உங்களோடு கூட முதல் நாளிலே அவைகளை குறித்து கொஞ்சம் விளக்கமாக பேசினேன். ஆண்டவருடைய திராட்சை செடியும் ஆண்டவருடைய அஸ்திமரமும் இன்றைக்கு பட்டை உரிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளுமாகிய பல காரியங்கள் அதை கெடுத்து பாதுகாப்பற்ற நிலைமைக்கு மக்களை தள்ளிவிடுவதற்கு அங்கே கிரியை செய்கிற ஒரு பொல்லாத நாட்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறதற்கு வாஞ்சித்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதை செய்திருக்கிறேன். பொருளாதாரத்தின் மேலே பற்று, காம விகாரத்திற்கு விட்டுக் கொடுத்த வேசித்தனத்தின் அடையாளங்கள், உலகத்தின் சிநேகம், மாயமான ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தை இன்றைக்கு சபை உண்டாக்கி கொண்டு வருகிறதையும், அதற்கு தூபம் போடும்படியாக பல ஊழியங்கள் எழும்பி இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். அதனை புரிந்து கொண்டு காவல்காரர்களாக வைக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய நிலைமையையும் நான் உங்களுக்கு சொன்னேன். காவல்காரன் தூங்கிவிட்டான், உள்ளே வருகிறது தேவனும் தேவனுடைய ஆடுகளும் தானா என்பதை காக்கிறதற்கு மறந்து விட்டார்கள் என்பதை தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலிருந்து வசனங்களிலிருந்து காவல் காக்க வேண்டியவருடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லும் போது வேதத்தின் அடிப்படையில் இருந்து அவருடைய நிலைமையை உணர்த்தினது மாத்திரமல்ல, அவர்களே வேட்டைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்பதையும் நான் வசனத்திலிருந்து சொன்னேன். வேட்டைக்காரர்களாக மாறினவர்கள் எப்படி வேட்டையாடுகிறார்கள் என்பதை நான் உணர்த்திவித்த போது என்னுடைய இதயத்திலே இருந்த ஒரு பெரிய பாரத்தை, ஒரு அழுகையின் குரலைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேனே ஒழிய யாரையோ திட்டிவிட்டு கூட்டத்தை சேர்த்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல. கவனியுங்கள், நான் இங்கே வந்து நிற்கும் முன்னதாக பல நாட்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே ஒரு சிறு பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை தாயை இழந்து விட்டால் எப்படி அலறுமோ, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அப்படியே அலறி என் தேவ தவை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மக்கள், தேவனுக்கென்று எழுந்து நிற்க வேண்டி ஒளிவிட வேண்டியவர்கள் இன்றைக்கு மங்கி போய்விட்டார்களே என்கிற ஆதங்கத்திலே அலறின நாட்கள் உண்டு. தேவன் அதற்கு சாட்சி. கவனிகள் அருமையானவர்களே, மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே என்று அன்றைக்கு சகோதரி சாரா நவரோஜி பாடினார்கள்.
மங்கிக் கொண்டிருக்கிற திரிகளும் அணைய ஆரம்பித்திருக்கிற ஒரு பொல்லாத காற்று ஜனங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் மாயமாய் தந்திரமாய் கெடுத்துக் கொண்டு பட்டையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து, விசுவாசத்திற்காக, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து போராட வேண்டும் என்பதைத்தான் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசி, அந்த சத்ருவுடைய கிரியையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே அவன் எப்படி நடமாடுகிறான், உள்ளே எப்படி ஊடுருவி வந்து விட்டான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் முனைந்த போது அநேகர் அதை அடையாளம் கொண்டு கொண்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதற்கு அடையாளமாக சத்ருவை போராட வேண்டும் என்றால் அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யூதாவின் புஸ்தகத்திலிருந்து காயினினுடைய வழியையும் பீலேயாமினுடைய வழியையும் நான் நேற்றைய தினத்திலும் முந்தின நாட்களும் கொஞ்சம் விளங்க பண்ணி வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசினேன். இப்படிப்பட்ட கூட்டங்களில் மீன் பிடிக்க விரும்புகிற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே உண்டு. அதையும் சொல்லிவிட வேண்டும். அவர்கள் ஆண்டவரை அறியாத பகுதிகளுக்கு போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட எழுப்புதலாக தேவனுக்கு வைராக்கியமூட்டும் இடங்களில் வந்து நோட்டீஸ் கொடுப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நீ பரலோகத்துக்கு போவாய், இல்லை என்றால் மகா உபத்திரவத்துக்கு போவாய் என்று பயமுறுத்துகிற நோட்டீஸை இதே வாசலில் வைத்து சில நண்பர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் கீழே போன் நம்பர் போட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுவேன், தைரியம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிரனஹாமுடைய எல்லா சரக்குகளோடு என்னை வந்து தனியாக சொந்தீங்கள். வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசும்போது உங்கள் மனம் திறந்து விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நேசிக்கிறதினால் நான் இப்படி ஓப்பனாக சவால் விட்டு சொல்லுகிறேன். அநேகரை வஞ்சிக்கிறதற்கு சத்துரு பல விதங்களிலே பல காரியங்களை செய்கிறான். நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார்? என் சபையை சொல்லுங்க, என் சபையை நான் கட்டுவேன். That is my goal. I want to build my church. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. என் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ஆகினால் தான் ஆண்டவர் அதற்கு பிரதானமான இடம் கொடுக்கும்படியாக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நன்றாய் கவனியுங்கள். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஊழியங்கள், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஊழியங்கள், தேவ சபையை கட்டுகிற ஊழியங்கள் இன்றைக்கு வேறு எதையோ செய்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறவர்களை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இந்த கூட்டத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களை தனியாய் கூட்டு பேசினால் சொல்வார்கள், அந்த கூட்டத்தில் வருகிற அந்த ரட்சிக்கப்பட்டவருடைய அட்ரஸ் யாருக்கு போகிறது என்று கேட்டாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் யாரை கட்டுகிறார்கள் என்று. இங்கே இருக்கிற ஊழியர்களை நிறுத்தி இவர்கள் சபைக்கு போங்கள், இவர்களும் ஜெபிப்பார்கள், இவர்களும் தேவ ஆவி பெற்றவர்கள், இவர்களும் தேசத்துக்கென்று ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிற பாத்திரங்கள் என்று அடையாளம் காட்டி கொடுக்க அவர்களால் முடியாது. அவர் ஒன்றே செய்வார்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்றே சொல்லுவார்கள். இந்த கூட்டங்களில் நாங்கள் அப்படி சொல்வதில்லை. எழுந்து பிரகாசித்து உங்கள் சபையில் ஆத்துமாக்களை சேர்த்து விடுங்கள் என்பதற்காகத்தான் இப்படி கூட்டங்களை, யுத்த சத்த கூட்டங்கள் நடத்துகின்றன. நன்றாக கவனியுங்கள். ஆகையினாலே சத்துரு தேவ திட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து தன் பக்கமாக இழுக்கிறவர்களை உருவாக்கிவிட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே பரிசுத்த குலைச்சலாக்கும்படியான தீர்க்க தரிசனங்கள், ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக்குற பொய் தீர்க்கதரிசிகள், ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக உலகத்தின் காரியத்தை உள்ளே கொண்டு வருகிற ஊழியங்கள், ஊழியர்கள், சபைகள் ஜனத்தை எப்படியாயிலும் தேவ